Hey guys, welcome back. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து டேரெக்டாக ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்குள்ளே வந்து என்டர் ஆகிடலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக கிளாஸஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஓகேவா, பிகாஸ் நம்ம வந்து கோடிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டூல்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா, ஸோ அந்த டூல்ஸை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் தேவைப்படும், அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் எடிட்டர் தேவைப்படும், அண்ட் தென் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவைப்படும். ஓகேவா, ஸோ ப்ரௌசர் அப்படின்றப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஈவன் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் அல்லது டார் ப்ரௌசர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரௌசர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் க்ரோமோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஃபயர்ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ டெவலப்பர் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவலப்பர் டூல்ஸில் கூகுள் க்ரோம் டெவலப்பர் டூல்ஸை விட மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது ஃபீச்சர்ஸ். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோட் எடிட்டர் எதுக்குன்னா நம்ம வந்து கோடிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கோட் எடிட்டர். ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம என்ன கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுவோம்னா, நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோட் எடிட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்குது, நோட் பேட் இருக்குது, ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோட் எடிட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் இதில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவேன். நான் பிகினராக உங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் HTML இது வரைக்கும் பண்ணதே இல்லை, ஆல்ரெல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML டேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்றப்போ நீங்கள் வந்து பிகினர் லெவலில் இருக்கிறப்போ நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா நோட் பேடோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு GUI வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் வந்து இது வந்து பிகினராக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ co.visualstudio.comனு சொல்லிட்டு வெப்சைட் வரும். ஓகேவா, ஸோ நான் இதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் டேரெக்டாக போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் விண்டோஸா லினக்ஸா மேக்கா, ஸோ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் லினக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை மேக் யூஸராக இருக்கீங்கன்னா மேக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இந்த EXE ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபைல் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஐக்கான், நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இதை வந்து எக்ஸிட் செட்டப் கொடுத்துட்டு நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் சரி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பிக்கப்பும் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். லைக் எம்டியாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபோல்டர் இதெல்லாம் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலருக்கு வந்து வராது. ஓகேவா, ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டார்க் மாடர்ன் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் இருக்கும், ஸோ கலரில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேணும்னா. நான் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் மாடர்ன் தீம் தான் பிடிக்கும், ஸோ நான் டார்க்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு ஃபோல்டர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது வந்து வேணாம், நீங்கள் டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். ஸோ ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும், இது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காகனா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்க்காக, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ HTML வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்காக லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ லைவ் சர்வர்னு கூகுள் இதில் சர்ச் பண்ணோன்னே ரிட்விக் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் நேமில் வரும். ஓகேவா, ஸோ ரிட்விக் டேன்ட்டு உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரட்டியர்னு சொல்லிட்டு ஒரு கோட் எடிட்டரும் நமக்கு தேவைப்படும். ஸோ ப்ரட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஃபார்மேட்டர் இருக்கு,
ஓகேவா? ஸோ இதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்க்காக தான். இந்த ப்ரெட்டியர்ன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புட்னா, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கல, தேவையில்லாம ஸ்பேசஸ்லாம் விட்டுருப்போம். ஸோ அத வந்து நீட்டா அலைன் பண்ணணும். அந்த இதுக்காக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரெட்டியர் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ லைவ் சர்வர்ன்றது வந்து நம்ம அவுட்புட்ட வந்து லைவா பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அதோட யூஸ் கேஸ் வந்து உங்களுக்கு போக போக புரியும். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட்டா ஃபைல் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபோல்டர் குடுத்துக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்டின்னா, டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஃபுல் ஸ்டாக் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம் இதுல. ஸோ இந்த ஃபோல்டர என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, உள்ளக்க போயிட்டு ஃபோல்டர் குடுத்துக்கோங்க. ஸோ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்னா, அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து ஃபைல் கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டாக்ன்ற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான ஆப்ஷன். அப்புறம் இது வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது நமக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, HTML தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணலாம்னா, index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இந்த ஃபைல்ல வந்து எப்படி கோடிங் வந்து போடலாம், இந்த கோடிங் வந்து எப்படி ஆன்லைன்ல வெப் ப்ரௌசர்ல அவுட்புட்டா பார்க்கறது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பை.